ஓகேப்பா பாருப்பா இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ இந்த கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு 45 மினிட்ஸ் போடும். அதுக்கப்புறம் இன்னொரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் உனக்கு தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடும்னா இன்னொரு டாபிக் ஏதாச்சும் மாத்திடும். ஓகே, லெட் அஸ் see இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் என்னப்பா, ஒரு பாயிண்ட்ல உன்னால என்ன பண்ண முடியாது, டிசிஷனே எடுக்க முடியாது. கரெக்டா? அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் both the options seems to be beneficial for you. Both the options seems to be beneficial for you. Same thing you will be studying in financial management. என்னது indifference point. ஒரு EBIT பாயிண்ட்ல at that amount of EBIT you will be having EPS same. கரெக்டா? ரெண்டு டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு போவீங்க. EBIT இருக்கும், அந்த EBITல வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு EPS என்னவா இருக்கும், சேமா இருக்கும். ஓகே, so this is indifference point at your capital structure decisions. Now here same thing, let us see, I will be taking with the help of example. Okay, so that this example is a fundamental for question number practice question number 18. okay, practice question number 18 க்கு இது வந்து ரொம்ப இது அப்படியே டிட்டோ, பட் இங்க நான் உனக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்கிறேன், அங்கேயும் உனக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். இங்க பைக்கை வச்சு கொடுத்துருப்பேன், அங்க வேற ஏதோ வச்சு கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். சேம் திங் டிட்டோ யூ ஆர் கோயிங் டு லர்ன் தட். see here நல்லா பாருப்பா, எத்தனை பைக்ஸ் பார்க்கு, பைக்ஸ் எத்தனை பைக்ஸ் பா, 2 பைக்ஸ். மூணாவது ஆப்ஷன் ரேபிடோ பைக்கடா, ரேபிடோ பைக்கடா, பைக் டாக்ஸிடா பாரு. 2 பைக்ஸ் என்னென்ன, ஆக்டிவா, பஜாஜ்னா பஜாஜ் டிஸ்கவர், பஜாஜ் பல்சர், வாட் எவர் த கேஸ் மே. ரேபிடோ வந்து இட் இஸ் யுவர் கால் டாக்ஸி. வேரியபிள் காஸ்ட், ஆக்டிவா 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது, 10 ரூபாய் செலவாகுது. பஜாஜ் டிஸ்கவரோ இல்லைன்னா பல்சரோ எவ்வளவு செலவாகுது, 8 rupees பெர் கிலோமீட்டர். எவ்வளோ, 8 rupees பெர் கிலோமீட்டர். பிக்சட் காஸ்ட் ஆக்டிவாக்கு எவ்வளவு செலவாகுது, 12,000. பஜாஜ்க்கு எவ்வளோ, 15,000. ரேபிடோக்கு பாரு, ரேபிடோவில் போயிட்டு வர்றதுக்கு 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது, 12 rupees. ரேபிடோக்கு போறதுக்கு ஏதாச்சும் நீ பிக்சட் காஸ்ட் கொடுக்கணுமா, கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. So these 3 are the things. Now indifference point calculate பண்ணணும். indifference point calculate பண்ணனும்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கணும். இங்க எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்ககிட்ட, எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு, 3. அப்ப எப்படி கம்பேர் பண்ணணும், ஏக்கும் பிக்கும், அப்புறம் பிக்கும் சிக்கும், அதுக்கப்புறம் சிக்கும் ஏக்கும் சிக்கும். சார் அதுல எது சார் பெஸ்ட், அதுக்கு வெயிட் பண்ணு. அதுல எது சார் பெஸ்ட், வெயிட் பண்ணு. ஓகே, ஐ வில் பி டெல்லிங் யூ. இந்தியாவில் எப்படிப்பா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்க, மெஜாரிட்டி ரூல். கரெக்டா? டெமோக்ரஸி இஸ் நத்திங் பட் மெஜாரிட்டி ரூல். கரெக்டா? அதனாலதான் எல்லா இடத்துலயுமே என்ன 51%, 49%. கரெக்டா? கரெக்டா? எஸ். சரி, இதுக்கு மேல நான் பேச போல லால. ஃபர்ஸ்ட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கால்குலேட் பண்ணனும்னா ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார்முலா பாரு, பேசிக்கா பாரு, பட் போக போக உனக்கே தெரியும் என்ன பண்றோம் அப்படின்னு. சேஞ்ச் இன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஓகேவா? சேஞ்ச் இன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். அப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்கும், ருபீஸ் இருக்கும். கரெக்டா? டினாமினேட்டர்ல என்ன இருக்கும், ருபீஸ் பெர் யூனிட் இருக்கும். ருபீஸ் பெர் யூனிட், வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இல்ல, அதனால ருபீஸ் பெர் யூனிட் இருக்கும். ஆட்டோமேட்டிக் என்னவாகும், ருபீஸ் இன்டூ யூனிட் டிவைடட் பை ருபீஸ். ருபீஸ் கேன்சல் ஆகும், அவுட்கம் என்ன இருக்கும், யூனிட்டா இருக்கும். ஓகேவா? அவுட்கம் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் இந்த கேஸ்ல என்னவா இருக்கும், அவுட்புட்டா இருக்கும். அவுட்புட் என்ன, கிலோமீட்டர்ஸ். ஓகே, see here situation 1 யார் கம்பேர் பண்றாங்க, ஆக்டிவாக்கும் பஜாஜ்க்கும். யார் கம்பேர் பண்றேன், ஆக்டிவாக்கும் பஜாஜ்க்கும். ஆக்டிவாக்கும் பஜாஜ்க்கும் சேஞ்ச் இன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோ, ஹையஸ்ட் காஸ்ட் மைனஸ் லோவஸ்ட் காஸ்ட் எவ்வளோ, 15,000 மைனஸ் 12,000 எவ்வளோ வருது, 3,000. வேரியபிள் காஸ்ட் பெர் கிலோமீட்டர் எவ்வளோ ஆகுது, டிவைடட் பை 2 எவ்வளோ வருது, 1,500 kilometer. 1,500 kilometer. If you take an options between both, who, Activa and Bajaj, if my actual usage of 2 vehicles is said to be 1,500 kilometer,
ஓகேவா? நான் எய்தர் ஆக்டிவாவும் எடுக்கலாம், பஜாஜும் எடுக்கலாம். ரெண்டு பேருலயுமே என்னவா இருக்கும்? எனக்கு டோட்டல் காஸ்ட் சேமா இருக்கும். என்ன காஸ்ட் சேமா இருக்கும்? டோட்டல் காஸ்ட். அப்போ சொல்லு, அட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் total cost of both the options will be same. Indifference point costing la பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றீங்க? Indifference point means total cost of both. It may be both. It may be both இல்ல, it includes both. எது variable as well as fixed ரெண்டுமே சேர்த்து அந்த பாயிண்ட்ல indifference pointல என்னவா இருக்கும்? எனக்கு சேமா இருக்கும். The total cost at indifference point is said to be same. எந்த பாயிண்ட்? அந்த indifference point தான் என்ன? யூசேஜ். என்னது? யூசேஜ். எவ்வளவு யூசேஜ்? 1500 கிலோமீட்டர். புரியுது என்ன சொல்றேன்றது? Now let us go further. நீங்க சொன்னீங்க இல்லையா, ப்ரூஃப் பண்ணி காமிக்கலாமா? ஆக்டிவாவும் பஜாஜும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? 1500 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிறப்ப ஆக்டிவாக்கு எவ்வளவு ரூபி? 10 ரூபாய். எவ்ரிபடி ஹேஸ் டு பார்ட்டிசிபேட். இதை பாரு, நானும் கூட காலையில இருந்து மார்ஜினல் காஸ்டிங்ல இருக்கிறேன். கரெக்டா? கிட்டத்தட்ட 8 நாள் இல்ல 55 நாளா நான் பாட்டுக்கு நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். 16 நாளா வந்து ஃபுல் டே கிளாஸஸ்ல இருக்கிறேன். சரியா? எனக்கே அதாவது சரக்கே அடிக்காம போதையில இருப்பாங்கன்னு பாத்தியா, அந்த மாதிரி இருக்கிறேன் நான். கரெக்டா? ஓகே, கரெக்டா பதில் சொல்லு. 1500 into 10 என்ன ஆனாலும் தப்பா சொல்ல மாட்டேன். கான்செப்ட் இட் இஸ் சிட்டிங் இன் மை சப்கான்ஷியஸ் மெமரி பவர். ஓகே, அதனால ஒன்றும் தப்பாகாது. சொல்லு, 1500 into 10 எவ்வளோ? 15,000. இதே பஜாஜுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுவீங்க? 1500. ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது? 8 rupees. எவ்வளோ? 8 rupees. அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 12,000. எவ்வளோ? 12,000. நெக்ஸ்ட், டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு செலவாகுது ஆக்டிவாக்கு? 12,000. பஜாஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ? 15,000. அப்போ 1500 கிலோமீட்டர் என்னுடைய ஆக்சுவல் யூசேஜா இருக்கிறப்ப என்னுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் டூ ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கு? சேமா இருக்கு. அதனாலதான் இந்த 1500 என்னங்கிற நானு இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த 1500 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆக்சுவல் யூசேஜா இருக்கிறப்போ நான் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். எதையும் யூஸ் பண்ணலாம், ஆக்டிவாவும் யூஸ் பண்ணலாம், பஜாஜையும் யூஸ் பண்ணலாம். பிரச்சனை அது இல்ல. அதுக்கும் மேல அதுக்கும் கீழே போச்சுன்னா என்ன பண்றது? பிரச்சனை இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் இல்ல. பிரச்சனை என்ன? என்னோட ஆக்சுவல் யூசேஜ் வந்து 1500 காட்டில் கம்மியா இருக்கிறப்ப எதை யூஸ் பண்ணும், 1500 காட்டில் அதிகமா இருக்கிறப்ப எதை யூஸ் பண்ணும். ஓகே, நான் சொல்றேன் கேளு. சார், என்னுடைய ஆக்சுவல் யூசேஜ் வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட காட்டிலும் கம்மியா இருக்கு. என்னவா இருக்கு? கம்மியா இருக்கு. 1500 இன்டிஃபரன்ஸ் பாயிண்டா? என்னோட ஆக்சுவல் யூசேஜ் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோ. அப்போ எந்த வண்டி சூஸ் பண்றது பெட்டர்னா, எந்த வண்டிக்கு வந்து பிக்ஸ்ட் காஸ்ட் கம்மியா இருக்கோ அந்த வண்டி யூஸ் பண்றது பெட்டர். எந்த வண்டிக்கு பிக்ஸ்ட் காஸ்ட் கம்மியா இருக்கு? எந்த வண்டிக்கு பிக்ஸ்ட் காஸ்ட் கம்மியா இருக்கு? ஆக்டிவா. கரெக்டா? சரி, இன்னொன்னு சொல்றேன் பார். சார், என்னுடைய ஆக்டிவ் யூசேஜ் வந்து 1500க்கு மேல இருக்கு சார், இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட காட்டில அதிகமா இருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன் எடுக்கிறது பெஸ்ட்? எந்த ஆப்ஷனுக்கு பிக்ஸ்ட் காஸ்ட் அதிகமா இருக்கோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்றது பெட்டர். புரியுதா என்ன சொல்றேன்றது? எஸ் ஆர் நோ? எஸ். நவ் யூ see here, if my usage is 1200 kilometer, tell me 1200 kilometer na less than indifference point or more than indifference point? Less than indifference point எவ்வளவு? 1500. 1500 பாயிண்ட் காட்டில் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றது பெட்டர்? ஆக்டிவா. சரி, ப்ரூவ் பண்ணலாமா என்னன்ட்டு பாரு. அப்ப என்ன ஆகுது சார்? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு சார் வருது? 1200 into 10 12,000. 1200 into 8 9,600. டோட்டல் பிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு வருது? 12,000. இங்க எவ்வளவு வருது? 15,000. அப்போ டோட்டல் எவ்வளவு வருது? டோட்டல் காஸ்ட் இவனை பொறுத்த வரைக்கும் 24,000 வருது. இவனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வருது? 24,600. புரியுதா? அப்போ சார், இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட காட்டில என்னோட யூசேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா அப்போ the option which is having lower fixed cost to be preferred. யூசேஜ் வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட காட்டில அதிகமா இருந்துச்சுன்னா the option having higher fixed cost is to be preferred. எப்போ புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரியலையா? சரி, வேரியபிள் காஸ்ட் டெர்மினாலஜில சொல்லலாமா? இப்போ யார் டெர்மினாலஜில சொன்னேன்? பிக்ஸ்ட் காஸ்ட். இப்போ வேரியபிள் காஸ்ட் டெர்மினாலஜில சொல்றேன் பாரு. சார், என்னோட யூசேஜ் வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட காட்டிலும் கம்மியா இருக்கு சார். அப்போ எந்த ஆப்ஷன் பெட்டர்? ஆப்ஷன் ஹேவிங் ஹையர் வேரியபிள் காஸ்ட் will be better. ஹையர் வேரியபிள் காஸ்ட் will be better. கரெக்டா? சரி சார், என்னோட யூசேஜ் வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட காட்டிலும் அதிகமா இருக்கு. the option having
லோவர் வேரியபிள் காஸ்ட் வில் பி பெட்டர். இது எந்த டெர்மினாலஜில சொல்றேன்? வேரியபிள் காஸ்ட். அப்ப ரெண்டுத்திலுமே என்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். புரியுதா? டேய் இதெல்லாம் நார்மலா நீ யூஸ் பண்றதே இல்லையா? கார் வாங்கணும்ன்றதுனால நீ என்ன பண்ணுவ? ஒரு வருஷத்துல நீ 100 கிலோமீட்டர் ஓடுறனா நீ கார் வாங்குவியா இல்லைன்னா ஓலால போவியா? வாங்கினா உருப்படியா ஓட்டணும், வாங்குறதா இருந்தா ஓட்ட பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா சொல்றது இல்லையா வீட்டுல? விச் இஸ் நத்திங் பட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். புரியுதா? சும்மா வீட்டுல வாங்கி வச்சுக்கிறதுக்கு கார் கிடையாது. கரெக்டா? வாங்கினா ஓட்டணும். கரெக்டா? நீ கால்குலேட் பண்ணுவ வருஷமும் சராசரியா நான் இவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுவேன், இவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறப்ப நான் ஓலாக்கு போனா இவ்வளவு கொடுக்கணும், இந்த கார் எடுத்தானே இவ்வளவு கொடுக்கணும். கால்குலேட் பண்ணவே மாட்டியா? அங்க இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் யார் யார் கால்குலேட் பண்ற? உன்னுடைய காருக்கும் ஓலாக்கும். புரியுது என்ன சொல்றேன்றது? புரியுதா? shall I proceed? Yes. Now you see the question has been drafted in such a case that ஒரு ஆப்ஷன்ல யார் அதிகமா இருக்கு? யார் அதிகமா இருக்காங்க? டேய் நீங்க என்ன क्वेश्चन ஒழுங்காவே பாக்குறது இல்ல. டேய் ஆக்டிவா இல்லடா, இங்க பாருடா, ரெண்ட மட்டும் பாரு. வேரியபிள் காஸ்ட் அதிகமா இருக்கு சார். ஆக்டிவ் ஒரு ஆப்ஷன்ல வேரியபிள் காஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் கம்பேர் பண்றப்ப அதிகமா இருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன்ல யார் அதிகமா இருக்காங்க? பஜாஜ் அதிகமா இருக்கு சார். ஃபிக்ஸட் காஸ்ட். இதுல 8 rupees 12,000, இதுல 10 rupees 15,000. இப்படி இருந்திருந்தா நீ எதை சூஸ் பண்ணிட்டு போயிருந்திருப்ப? ஆக்டிவா. ஏன்? ரெண்டு எது கம்மியா இருக்கோ அதான் எடுத்துட்டு போயிருப்பேன். அப்போ பிரச்சனை எப்போ வரும் உனக்கு? வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருந்து இன்னொன்னுல பிக்ஸ்ட் காஸ்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா. புரியுது என்ன சொல்றேன்றது? அப்போ இப்படி இருக்கணும் உனக்கு, நீ டெட்லாக் ஆயிருப்ப. இந்த மாதிரி உன்னுடைய காஸ்ட் இருந்துச்சுன்னா, வேரியபிள் காஸ்ட் பிக்ஸ்ட் காஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ யாரு உனக்கு சமாதானம் கொடுப்பாங்க? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் சமாதானம் கொடுப்பாங்க. இல்ல சார் ஒன்னு கம்மியாவே இருக்கு இன்னொன்னு அதிகமாவே இருக்குதுன்னா நீ ஆப்வியஸா எதுக்கு போவ? பயாஸ்டா தான் இருப்ப. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கால்குலேஷனுக்கு போவே மாட்டேன். அப்போ பை டிஃபால்ட்டா இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்னா ஒரு ஆப்ஷன்ல வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா இன்னொரு ஆப்ஷன்ல வேரியபிள் காஸ்ட் என்னவா இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். எந்த ஆப்ஷன்ல வேரியபிள் காஸ்ட் அதிகமா இருக்கும் அந்த ஆப்ஷன்ல பிக்ஸ்ட் காஸ்ட் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்படி இருந்தானா மட்டும்தான் என்ன வரும்? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வரும். இல்லனா இருக்கிறதுலயே கம்மியான காஸ்ட் எந்த பாயிண்ட் கொடுக்குதோ அந்த பாயிண்ட் தான் என்னவா இருக்கும்? அந்த ஆப்ஷன் தான் என்னவா இருக்கும்? ஃபேவரபிள் ஆப்ஷனா இருக்கும். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதா புரியல? இப்போ நான் சொல்லிட்டேன். அடுத்ததுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியது யாரோடது? இப்போ எனக்கு ரெஸ்ட். இப்போ நீ சொல்லு, இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். சொல்லு. இஃப் மை யூசேஜ் இஸ் மோர் தென் 1800 கிலோமீட்டர், இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளோ? 1500. என்னோட யூசேஜ் எவ்வளோங்கிறேன்? 1800. சொல்லு எந்த ஆப்ஷன் பெஸ்ட்? ஆக்டிவாவா பஜாஜா? பஜாஜ். ரீசன் என்ன? பஜாஜ் இஸ் ஹேவிங் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட், லோவர் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ன்றது, ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ன்றது என்ன? டிஸ்அட்வான்டேஜ். கரெக்டா? லோவர் வேரியபிள் காஸ்ட்ங்கிறது என்ன? அட்வான்டேஜ். அப்போ ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் காட்டிலும் அதிகமா இருக்கும். அப்ப அந்த ஆப்ஷன் என்ன பண்ணிட்டு போவ? எடுத்துட்டு போ. புரியுது என்ன சொல்றேன்றது? தட்ஸ் த ரீசன். மத்தபடி வேற எந்த சூட்சமுமே கிடையாது இது. ஓகே. செகண்ட் சிச்சுவேஷன் யாருக்கு? செகண்ட் சிச்சுவேஷன் யார் யாருக்கு? ராபிடோ அண்ட் ஆக்டிவா. சொல்லுப்பா. ஆக்டிவாவுடைய ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு? 12,000. ராபிடோ ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கா? ஏதாவது பணம் கொடுத்து வச்சிருப்பேன் நீ அவங்க கிட்ட? எதுவும் இல்ல. ராபிடோ ஃபிக்ஸ்ட் காஸ்ட் உனக்கு புரியணும்ன்றதுக்காக வேண்டிய எக்ஸாம்பிள பாரு எந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி ஓகே. என்னப்பா பண்றது? 12,000 மைனஸ் 0 டிவைடட் பை வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ? 12 மைனஸ் 10. கரெக்டா? ராபிடோ எவ்வளோ? 12. இவனுடைய வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 10. கரெக்டா? டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 12,000 டிவைடட் பை 2 எவ்வளவு கிலோமீட்டர்? 6,000 கிலோமீட்டர். எங்க நீ சொல்லு, நீ சொல்லி இப்போ. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளோப்பா? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளோ இப்போ செகண்ட் சிச்சுவேஷனுக்கு? 6,000 கிலோமீட்டர். இப்போ என்னோட யூசேஜ் 6,000 காட்டிலும் கம்மியா இருந்துச்சுன்னா எந்த ஆப்ஷன் பெட்ரு? எந்த ஆப்ஷன் பெட்ரு? என்னோட யூசேஜ் 6,000 காட்டிலும் கம்மியா இருக்கு அப்படின்னா எந்த ஆப்ஷன் பெட்ரு? நீ இத விட எனக்கு ரூல் சொல்லு. ரூல் என்ன? The option having lower fixed cost seems to be better. Lower fixed cost seems to be better. Lower fixed cost யாரு? ராபிடோ. யாரு? ராபிடோ. சார் என்னோட யூசேஜ் 6,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல இருக்கு. அப்போ ரூல்
higher The fixed option having higher fixed fixed cost cost. seems to be better. Fixed cost ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, வேரியபிள் காஸ்ட் வந்துச்சுன்னா நீ மாத்தி யோசிச்சுட்டு இன்டர்பிரட் பண்ணு. ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஓகே, என்ன ஆனாலும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணிக்கோ, கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணிக்கோ, டோட்டல் காஸ்ட்டை நீ கால்குலேட் பண்ணிடு. யூசேஜ் வந்துச்சுன்னா எவ்வளவு யூசேஜ் பார்த்துட்டு டோட்டல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடு. டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோன்னு இமீடியட்டா எந்த ஆப்ஷன் கம்மியா வரும்ன்ற அந்த ஆப்ஷன் டிக் அடிச்சுட்டு வந்து. புரியுது என்ன சொல்றேன்றது? அதனாலதான் ப்ரூஃப் கொடுக்கறது. ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னா, பை டிஃபால்ட் ஸ்டூடெண்ட் ஏதாச்சும் அவுட்கம் மறந்துட்டான்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு பேஸ் தெரிஞ்சிருக்கும். பேஸ்ல இருந்து அவன் ரிசல்ட் அரைவ் பண்ணுவான். ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பேஸ் அரைவ் பண்ணுவான். ஓகே, தட் இஸ் த ரீசன் ஸ்பெண்டிங் மோர் ஆன் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் மூணாவது சிச்சுவேஷன் யார் யாருக்கு பில்ட் பண்ற? Bajaj Rapid. பஜாஜ்க்கும் ரேபிடோக்கும். சரி, ரேபிடோக்கு எவ்வளவு ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? 0. கரெக்டா? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பஜாஜ்க்கு எவ்வளவு? அப்போ சேஞ்ச் இன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு? 15,000. 15,000 minus 0 எவ்வளவு? 15,000 டிவைடட் பை வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளவு? பஜாஜ்க்கு எவ்வளவு? 8 rupees. ரேபிடோக்கு எவ்வளவு? 12. எவ்வளவு? 12. 12 minus 4 எவ்வளவு வருது? 12 minus 8 எவ்வளவு வருது? 4. அப்போ உனக்கு என்ன வருது? இப்ப தேர்ட் சிச்சுவேஷன்ல இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் 3750. 3750 சொல்லு. என்னோட யூசேஜ் 3750 கிலோமீட்டர்ஸ் காட்டில் கம்மியா இருந்தா fixed the option having lower fixed cost seems to be better. Lower fixed cost யாரு? Rapido. 3750 கிலோமீட்டர்ஸ் காட்டில் அதிகமா இருந்துச்சுன்னா எந்த ஆப்ஷன் பெட்டரா இருக்கும்? ஹையர் fixed cost. யார் ஹையர் fixed cost? Bajaj. சரியா? சரி, இப்போ நீ வந்து எல்லாமே ரெண்டு ஆப்ஷன் கால்குலேட் பண்ணி சொல்லிட்ட. ஆனா என்கிட்ட ஒரிஜினல் क्वेश्चन எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 3 ஆப்ஷன். போலாமா டிசிஷன் மேக்கிங்க்கு? டிசிஷன் மேக்கிங் பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காத, சரியா? ரொம்ப சிரிப்பா இருக்கும், சரியா? ரொம்ப சிரிப்பா இருக்கும். இப்படி எல்லாமா சார் தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமா சார், இப்படிதான் சார் தருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் முடிஞ்சது பாரு. என்ன ரூல்பா? based on majority rule. சரிங்க பாரு, எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஏபி, சரி, ஆக்டிவா பஜாஜ், பஜாஜ் ரேபிடோ, ரேபிடோ ஆக்டிவா. கரெக்டா? சரி, ஆக்டிவாக்கும் பஜாஜ்க்கும் எவ்வளவு இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கிலோமீட்டர்? 1500. ஓகே, ஆக்டிவாக்கும் ரேபிடோக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்? ஆக்டிவாக்கும் ரேபிடோக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 6000 கிலோமீட்டர். பஜாஜ்க்கும் ரேபிடோக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 3750. எடுத்து போட்டானா? சரி, இப்போ பார். ஆக்சுவல் யூசேஜ் ஓகே, எவ்வளவு சொல்றோம்? இப்போ என்னோட யூசேஜ் எவ்வளவு இருக்குதுங்கிறேன்? 1200. இப்போ எல்லாத்துக்குமே ஆக்சுவல் யூசேஜ் 1200 தான் நான் வைக்கிறேன். என்னோட ஆக்சுவல் யூசேஜ் ஒரு வருஷத்துல எவ்வளவு யூஸ் பண்றேன்? 1200. சொல்லு, இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கு. கம்மியா இருக்குன்னா ரூல் என்ன? The option having lower fixed cost is to be selected. ரெண்டுத்துல யாருக்கு lower fixed cost இருக்கு? ஆக்டிவாக்கா பஜாஜ்கா? ஆக்டிவாக்கு 12000, பஜாஜ் 15000 fixed cost. யாருக்கு? ஆக்டிவா. அப்ப இந்த ஆப்ஷன்ல யார் சூஸ் ஆகுறாங்க? ஓகேவா? இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கா? 2 ஆப்ஷன்ஸ் பா. ஆக்டிவா அண்ட் ரேபிடோ. இதோட இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளவு? 6000. ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளவு? 1200. 1200 ஆக்சுவல் யூசேஜ் லெஸ் than இன்டிஃபரன்ஸ் பாயிண்டா மோர் than இன்டிஃபரன்ஸ் பாயிண்டா? லெஸ் than இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். கரெக்டா? என்ன பாயிண்ட்? லெஸ் than இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, லெஸ் than இன்டிஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கிறப்ப ரூல் என்ன? the option having lower fixed cost to be selected. ரேபிடோ fixed cost இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப எந்த பாயிண்ட்? எந்த பாயிண்ட்? ரேபிடோ. எந்த பாயிண்ட்? ரேபிடோ. கரெக்டா? ரெண்டு சூஸ் பண்ணிட்டீங்களா? மூணாவது வா. என்ன மூணாவது? பஜாஜ்க்கும் ரேபிடோக்கும் பாரு. இதோட இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளவு? 3750. என்னோட ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளவு? என்னோட ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளவு? 1200. சொல்லு, 1200 என்னோட ஆக்சுவல் யூசேஜ் அப்படின்னா சொல்லுங்க. லோவர். இப்போ என்னோட யூசேஜ் வந்து எப்படி இருக்கு? ஏன்பா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கப்பா? ஓகே. லோவர் than the indifference point. அப்போ எந்த ஆப்ஷன் பெட்டர்? the option having the lower fixed cost யாரு? ரேபிடோ. கரெக்ட்டா? ரேபிடோ will be better. அப்போ மூணு சிச்சுவேஷன்ல யார் யார் வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆக்டிவா,
செகண்ட் கேஸ்ல ரேபிடோ, தேர்ட் கேஸ்ல ரேபிடோ. மெஜாரிட்டி ரூல் யாரு? ரேபிடோ. ரேபிடோ இஸ் யுவர் சொல்யூஷன். ரேபிடோ இஸ் யுவர் சொல்யூஷன். புரியுதா? இது எல்லா கேஸ்லயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ரைட்? எஸ். எல்லாத்துலயுமே வரும் சார். மூணுத்துலயும் அத வரேன். மூணுத்துலயுமே ஒண்ணு சத்தியமா வராது. சத்தியமா வராது. ஓகே சத்தியமா வராது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் மூணுத்துல அதான் சொல்லான்னு வந்தேன். அதுக்கே மூணுத்துலயும் ஒண்ணு வந்து என்ன சார் வரவே வராது. வராதுடா. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல. இந்த இடத்துல கண்டிப்பா இதுக்குன்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இன்னொருத்தர் இருப்பான். புரியுதா? இதுக்குன்னு சப்போர்ட் பண்றப்போ ஆப்ஷன் இன்னொருத்தர் இருப்பான். சரியா? அந்த டைம்ல ஓகே. அதனால அதிக பிரசங்கித்தனம் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? டன். Same type of question is 18. Question number 18. Practice question number 18, indifference point. இங்க வேரியபிள் காஸ்ட், பிக்ஸ்ட் காஸ்ட் நான் இங்க டோட்டல் எடுத்துட்டேன். அவன் செப்பரேட்டா கொடுத்துருக்கான். நீங்க டோட்டல் பண்ணிக்கோங்க. என்னது? டன். சால்வ் பண்றியா கொஸ்டின் 18? இப்போ சால்வ் பண்றியா? சால்வ் பண்ணு பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் தரேன், டைம் தரேன். முதல்ல இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுங்க. மூணுத்துக்குமே இன்டிஃபரன்ஸ் பாயிண்டை கால்குலேட் பண்ணீங்கன்னா 3 இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வரும்டா. மேனுவலுக்கும் செமி ஆட்டோமேட்டிக்கும், ஃபுல் ஆட்டோமேட்டிக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும். இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ்ல எப்படி இருந்தாலும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அதை பத்தி வரி பண்ணிக்க வேணும். நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரியே போடு. சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்.
ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோப்பா இருக்கு? 15 ஒரு கேஸில், 40 ஒரு 45 ஒரு கேஸில், இன்னொரு கேஸில் எவ்வளோ? 1,25,000. கரெக்டா? ஆமாவா? வேரியபிள் காஸ்ட் 240, 140, 40. ஏன்பா உன்னோட 20th கொஸ்டின் சேல்ஸ் மிக்ஸ் ருபீஸ்லப்பா கால்குலேட் பண்ணிருக்கிறது. சேல்ஸ் மிக்ஸ் யூனிட்னு சொல்லிட்டேன், சேல்ஸ் மிக்ஸ் ருபீஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி. ஓகே, கொடுத்துட்டான், இதுலயே கொடுத்துருக்கு. நான் கொடுத்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, 20th. இப்போ 18 சால்வ் பண்ணுங்க, பார்த்துக்கோ. யூனிட்ஸ் நினைச்சிட்டேன். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிட்டீங்களாப்பா? எவ்வளோப்பா வந்தது? புக் ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கப்பா. 300, 550, 800அப்பா. எதுலப்பா மிஸ்? ஏன் இப்போ போட்டியா? Change in fixed cost divided by change in variable cost per unit. Part 2 calculate பண்ண, range build பண்ண சொல்லி கொடுக்கணும். Part 2 calculate பண்ண, range build பண்ண சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிங்களா? செகண்ட் பார்ட்டுக்கு சொல்லுங்க. ஆக்சுவல் யூசேஜ் 650 இருந்தா என்ன பண்றது? என்னப்பா புரியலப்பா? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்களா? செகண்ட் கேஸ் என்ன சொல்றான்? 600. இப்போ 600 இருக்கு, 850 போக போறோம். ரெண்டு கேசஸ்மே சொல்லுங்க. 600 ஆக்சுவல் யூசேஜா இருந்தா எந்த பாயிண்ட் பெட்டர்? 850 ஆக்சுவல் யூசேஜா இருந்தா என்ன பாயிண்ட் பெட்டர்?
மூணு இதுலையுமே கம்பேர் பண்ணணும். 600 வச்சு மூணு இதுலையுமே கம்பேர் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு டிசிஷன் நீங்களே எடுத்துக்கோங்க. 600 இருக்கு, என்ன பெட்டர்ன்றது பாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல யார் சூஸ் ஆவாங்க? ஏன்பா எல்லாருமே இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிட்டீங்களாப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். அது எப்படி? இப்போ எடுப்பா. ஃபர்ஸ்ட் 600 கேசஸ் பார்ப்போம். இப்போ பிரசன்ட் எவ்வளவு லோட் அவங்க கிட்ட இருக்கு? 600 கேசஸ். ஏ அண்ட் பி பாரு. ஏ அண்ட் பி பாக்குறப்ப இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன? 300. ஓகேவா? என்னுடைய ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளவு இருக்கு? என்னோட ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளவு இருக்கு? 600. The option having highest fixed cost to be selected. யார் highest fixed cost? B. That is your semi automatic. B is your semi automatic. Next caseல A க்கும் C க்கும் full automatic select ஆகுமா? full automatic select ஆகுமா? 600 இருக்கு, 550 க்கு மேல இருக்கு. அப்போ having higher fixed cost யாரு? full automatic. first caseல semi automatic, second caseல full automatic, third caseல semi automatic. 800 காட்டில கம்மியா இருக்கிறது யாரு? சாரி, fixed cost கம்மியா இருக்கிறது யாரு? semi automatic. ஏன்னா indifference point actual use, சாரி தப்பா சொல்லிட்டேன். ஆக்சுவல் யூசேஜ் வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? ஏஎன்சில கம்மியா இருக்கு சார். ஏன்பா ஏபில யார்ப்பா செலக்ட் ஆனாங்க? பி சார். பி செமி ஆட்டோமேட்டிக். ஏலியும் சிலியும் யார் செலக்ட் ஆனாங்க? ஏலியும் சிலியும் யார் செலக்ட் ஆனாங்க? ஏ சார். ஏய், ஏலியும் சிலியும் என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாரு சொல்றா. டேய், அந்த ஏவும் சியும் விடுறா. இங்க பாரு. ஈஸியானது போய் இது பண்ணிட்டு இருக்க. ஏ இங்க யாரா? யாரா? மேனுவலடா. மேனுவலுக்கும் செமி ஆட்டோமேட்டிக்குக்கும் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளோ? 300. ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளோ? 600. கரெக்டா? அப்போ என்னோட ஆக்சுவல் யூசேஜ் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு. கரெக்டா? அதிகமா. அப்போ யூசேஜ் the option having higher fixed cost to be selected. கரெக்டா? யார் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருக்குது? செமி ஆட்டோமேட்டிக். பி எல்லாம் விட்டுரு, கன்ஃபியூஸ் பண்ணாத. செமி ஆட்டோமேட்டிக்கா? செமி ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் யார் யாருக்கு? செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். மேனுவலுக்கும் செமி ஆட்டோமேட்டிக்கும் இல்ல. ஓகே, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா? செமி ஆட்டோமேட்டிக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா? இல்ல, மேனுவலுக்கும் நிமிஷம்ப்பா. இப்போ ஷார்ட் ஆயிட போகுதுப்பா. இங்க துணி துடைக்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்தா எடுத்துக்கோ. ஒரே நிமிஷம்ப்பா. ஓகே, இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளோ? 550. ஆக்சுவல் யூசேஜ் என்னோடது எவ்வளோ? 600. சொல்லுப்பா, என்னோட யூசேஜ் வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்காப்பா? ஏய், இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளோடா? 550. ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளோடா? 600. அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஹேவிங் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டு பி செலக்டட். யார் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். கரெக்டா? எஃப்ஏ. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன அடுத்தது? பிக்கும் சிக்கும், செமியும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கும் எவ்வளோ இருக்கு? 800. என்னோட யூசேஜ் எவ்வளோ? 600. என்னோட யூசேஜ் எவ்வளோ? 600. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கு. ஆக்சுவல் யூசேஜ் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கு. டேய், இது ஆக்சுவல் யூசேஜ், இது இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். சரியா? கம்மியா இருக்கா அதிகமா இருக்கு? கம்மியா இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஹேவிங் லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டு பி செலக்டட். எது? செமி ஆட்டோமேட்டிக். மெஜாரிட்டி ரூல் யாரு? செமி ஆட்டோமேட்டிக். அப்ப ஆப்ஷன் பி என்ன சொல்லி இருக்கிறான்? ஆப்ஷன் பி இஸ் சூட்டபிள்.
ஆப்ஷன் பி இஸ் சூட்டபிள். சரி, அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றான்? 850யா? 850 இருக்கிறப்ப சொல்லு. 850 இருக்கிறப்ப சொல்லு. இப்போ ஆக்சுவல் யூசேஜ் சொல்லு. 850 சொல்லு. அப்ப ஏ மேனுவல் அண்ட் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? ஆக்சுவல் யூசேஜ் அதிகமா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல யார் செலக்டட்? மேனுவல். ஏன்டா டேய், என்ன பார்த்தா எப்படிரா தெரியுதுடா தம்பி? என்ன பார்த்தா எப்படிரா தெரியுது? ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளோடா தம்பி இருக்கு? 850 சார். 850. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளோடா இருக்கு தம்பி? 300 சார். 300. ஆக்சுவல் யூசேஜ் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? சார் ஆக்சுவல் யூசேஜ் அதிகமா இருக்கு சார். அப்ப எந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும்? லோயர் ஃபிக்ஸட் காஸ்ட். லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் யாருக்கு இருக்கு? மேனுவல் சார். டேய் கொன்றுவேன். ஆக்சுவல் யூசேஜ் அதிகமா இருக்கா கம்மியா இருக்காடா? சார் ஆக்சுவல் யூசேஜ் அதிகமா காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு சார். அதிகமா இருந்துச்சுன்னா எந்த ஆப்ஷன் எடுக்கணும்? சார் லோயர் ஃபிக்ஸட் காஸ்ட். டேய் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் செலக்ட் பண்ணனும்டா தம்பி. ஹையர். எஸ் சார் மாத்தி சொல்றேன். எஸ் சார் புரிஞ்சு சார். எஸ் சார். யார் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? பி சார் செமி ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் கேஸ் என்ன? ஆக்சுவல் யூசேஜ் 850. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் யார் இருக்காங்க? 550. ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளோ? 850. ஆக்சுவல் யூசேஜ் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு. எந்த ஆப்ஷன் ஹேவிங் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் செலக்டடா லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் செலக்டடா? ஹையர் ஃபிக்ஸ்ட். ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். யார் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? ஹையர் சொல்லிட்டு அங்க பாஸ் கொடுத்தானே என்ன அர்த்தம்டா தம்பி? ஹையர் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டு பி செலக்டட். யார் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன? ஆக்சுவல் யூசேஜ் 850. இந்த கேஸ்ல சொல்லு. ஆக்சுவல் யூசேஜ் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு. கம்மியா இருக்குன்னு சொன்னேன். அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குன்னா எந்த ஆப்ஷன் ஹேவிங் ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்டா லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்டா? ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் யாருக்கு இருக்கு? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். எது மெஜாரிட்டி ரூல்? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதை விட்டுட்டு கம்மி அதிகம் சொல்லிட்டு ரேஞ்சை பில்ட் பண்ணு. ரேஞ்ச் என்ன வரும்? ரேஞ்ச் 0 to 300, 300 to 550, 550 to 800, 800 above. கரெக்டா? சொல்லு. 300 குள்ளார என்னோட ஆக்சுவல் யூசேஜ் இருந்துச்சுன்னா கரெக்டா சொல்லு. 300 குள்ளார சே ஃபார் எக்ஸாம்பிள் 299 வச்சுக்கோ. ஈஸியா சொல்றதுக்கு 299 வை. உன்னோட ஆக்சுவல் யூசேஜ் 299 இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லு. லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் will be 299 ஆக்சுவல் யூசேஜ்னா லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் டு பி செலக்டட். கரெக்ட்டா? யாரு லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? மேனுவல். யாரு? மேனுவல். இப்ப ரேஞ்ச் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேனுவல். நெக்ஸ்ட் உன்னோட ஆக்சுவல் யூசேஜ் 299 இருக்கு. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. இப்போ என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க? மேனுவல். லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டு பி செலக்டட். யார் லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? மேனுவல். அடுத்தது உன்னோட ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளவு இருக்கு? 299. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளவு? 800. இந்த ஆப்ஷன்ல இருக்குறதுல லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எந்த ஆப்ஷனுக்கு இருக்கு? செமி ஆட்டோமேட்டிக். கரெக்ட்டா? அப்ப எழுதலாமா? என்னது? உன்னோட ஆக்சுவல் யூசேஜ் அப் டு 300 வரைக்கும் யார் யூஸ் பண்றது பெட்டர்? மேனுவல். யார் யூஸ் பண்றது பெட்டர்? மேனுவல். நெக்ஸ்ட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எது வருது? 550. 300. எதுக்குடா புக்க பாத்துட்டு இருக்கீங்க? நெக்ஸ்ட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன வந்துட்டு இருக்குது? 550. யார் வாத்தியார்? உனக்கு புக் வாத்தியாரா நான் வாத்தியாரா? நான் இங்க கேட்டுட்டு இருக்கிற புக்ல 800 சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. 550 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன? 550. சரி, ஒரு பாயிண்ட் மார்க் பண்றேன் நான். என்னது? 549 எடுக்கிறேன்.
கரெக்டா? ஆக்சுவல் யூசேஜ் மார்க் பண்ணி எழுது. இப்போ என்னோட ஆக்சுவல் யூசேஜ் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட காட்டில ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவ? அதிகம் செமி ஹையர் ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்ல கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. ஒன்னு கம்மியா இருந்தாலும் கம்மி தான். எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஹேவிங் லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். யார் லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? நான் டே தம்பி சுஜன் தெரியுதா தெரியலடா? நான் கத்துற அப்படின்னா நான் பைத்தியக்காரடா தம்பி. புரியுதா புரியலையா? புரியுது சார், மாத்தி சொல்லிட்டேன் சார். எஸ் சார், எஸ் மாத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்து சொல்லு. செமியும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். என்னோட ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளவு இருக்கு? 549. 549. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கு. கம்மியா இருந்துச்சுன்னா லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்டா ஹையர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டு பி செலக்டடா? லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். ஹூ இஸ் தி லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? ஆட்டோமேட்டிக். யார் லோவர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? செமி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக். அப்ப என்னோட ரேஞ்ச் 549 இருக்கிற வரைக்கும் 550 வரைக்கும் யாரை செலக்ட் பண்ணுவீங்க? செமி யாரை ஆட்டோமேட்டிக். செலக்ட் பண்ணுவீங்க? செமி ஆட்டோமேட்டிக். சரியா? சரி, இப்போ அடுத்தது 550க்கு மேல இருந்து 800 குள்ளார கோ ஃபார் 799. கரெக்டா? 550க்கு மேல 799 வரைக்கும். இப்போ வா, ஆக்சுவல் யூசேஜ் என்னன்னு சொல். சொல்லு, இப்போ யாரை செலக்ட் பண்ணுவ? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா அதிகமா இருக்கு. இருக்கு. அப்ப என்ன? செமி ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் கேஸ் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட காட்டில ஆக்சுவல் யூசேஜ் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு. என்ன ஆப்ஷன்? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். செகண்ட் ஒன் இந்த கேஸ்க்கு செமி ஆட்டோமேட்டிக். ஒன்னு கம்மியா இருந்தாலும் கம்மி தான். எவ்வளவு? செமி ஆட்டோமேட்டிக். அப்போ இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் யார் வர்றாங்க மறுபடியும்? செமி ஆட்டோமேட்டிக். above 800 யாராச்சும் ஒருத்தன சொல்லு. யாரு சொல்ற? 801 சொல்லு. 801 சொல்லு. இப்போ யார் வருவாங்க? யார் வராங்க? செமி ஆட்டோமேட்டிக். செகண்ட் கேஸ்ல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். தேர்ட் கேஸ்ல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அப்போ 800க்கு மேல எவனா இருந்தாலும் என்ன வரும்? ஃபுல்லி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அப்ப ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் என்ன? அப் டு 300 மேனுவல். 300 இருந்து அப் டு 800 செமி ஆட்டோமேட்டிக். 800 and above fully automatic. Answer upper. For answer upper. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்க மாட்டான் அவன். அங்கேயே நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. நீ ஒரு அசியூம் பண்ணும். அது காட்டில் கம்மியா இருக்கிற ஒரு நம்பர் முன்னாடி இருக்கிற மாதிரி எடுத்துட்டு நீ அசியூம் பண்ணி போட்டுக்கோ. இது மாறிட்டே தான் இருக்கும் அந்த கண்டிஷன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம் நீங்க. அவ்வளவுதான்.
டன் போலாமா? எடு கொஸ்டின் நம்பர் 19 எடு. XY limited makes two products. என்ன ப்ராடக்ட்? X Y. எத்தனை ப்ராடக்ட்? ரெண்டு ப்ராடக்ட். X Y. அடுத்தது whose respective fixed costs are F1 and F2. இங்க பார், எத்தனை ப்ராடக்ட்? ரெண்டு. என்ன? X Y. ஓகே, X உடைய ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்ன? F1. Y உடைய ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்ன? F2. ஸ்பெசிபிக் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கா இல்ல அப்படினா கம்பைன்ட் ஃபிக்ஸ்ட் காஸ்டா? ஸ்பெசிபிக் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். கம்பைன்ட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கொடுத்திருந்தானா துண்டாக்கான துணியாக்கான ஓடி இருப்பனி. You are given that unit contribution of Y is 1/5 less than the unit contribution of X. என்ன சொல்ல வரோம்? X கம்பேர் பண்றப்ப Y உடைய கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எப்படி இருக்கு? X காட்டிலும் 1/5 கம்மியா இருக்கு. கரெக்ட்டா? இப்படி எழுதலாமா? contribution of unit for product X is equals to X small x. Y க்கு என்னன்னு எழுதுவீங்க? X காட்டிலும் 1/5 கம்மியா இருக்கும். அப்ப எப்படி எழுதலாம்? X minus 1/5x எழுதலாமா? அப்ப என்னவா இருக்கும் Y உடைய கான்ட்ரிபியூஷன்? 4/5x. கரெக்ட்டா? or 0.8x எழுதலாமா? ஓகேவா? போலாமா அடுத்ததுக்கு? that the total of F1 and F2 is 1,50,000. என்ன சொல்றாங்க? F1 and F2 என்ன? fixed cost of products X and Y எவ்வளோ? 1,50,000. F1 மட்டும் 1,50,000 F2 மட்டும் 1,50,000 இல்ல F1 and F2 1,50,000? F1 plus F2 is equals to 1,50,000. எழுதலாமா? F1 plus F2 is equals to 1,50,000 எழுதலாமா? சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறான்? BEP of X is 1,800 units. என்னது? BEP of X is 1,800 units. யாருடைய BEP சொல்றாங்க? X ஓடது. BEP units ஃபார்முலா என்ன? fixed cost divided by contribution per unit. contribution per unit. கரெக்ட்டா? BEP of யாரு? BEP of யாரு? X. எவ்வளவு சொல்றாங்க? 1,800 units BEP ன்றாங்க. கரெக்ட்டா? FC எவ்வளோ? FC எவ்வளோ? BEP of X உடைய FC எவ்வளோ? F1. X உடைய FC எவ்வளோ? fixed cost எவ்வளோ? டேய் இது யாரா? யாரா? F1 யாரா? ப்ராடக்ட் X உடைய fixed cost. இங்க யாருதுமே நம்பர்ல நம்பர் கொடுத்திருக்கிறது 1,50,000 மட்டும் தான். சொல்லு யாரு? F1. contribution per unit of X எவ்வளோ? small x. கரெக்ட்டா? அப்ப F1 எப்படி எழுதலாம்? F1 is equals to 1,800 X ன்னு எழுதலாமா? எழுதலாமா எழுத முடியாதா? Yes sir. Yes, sir. எழுதியிருக்கிறேனா? எழுதியிருக்கிறேனா? BEP of units X is equals to fixed cost divided by contribution per unit of X. fixed cost of X எவ்வளோ? F1. contribution unit of X எவ்வளோ? X. அப்போ F1 is equals to how much? 1,800 X. okay, next வா. we know that F1 plus F2 is equals to 1,50,000. அது இப்படி எழுதலாமா? சரி, F2 is equals to 1,50,000 minus F1 எழுதலாமா? F1 F2 ரெண்டுமே சேர்த்தா 1,50,000. 1,50,000 டோட்டல் இருந்து F1 வெளிய எடுத்தா யார் கிடைச்சிருவாங்க? F2 கிடைச்சிருவாங்க. எழுதலாமா? F2. Yes sir.
Now we have got F1 is equals to 1800x. We can substitute it. Yes. அப்ப என்ன எழுதலாம்? F2 is equals to 1,50,000 minus F1 பதிலா என்ன எழுதலாம்? 1800x. 1000. ஏன்பா இது ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு. போலாமா? Shall I proceed? Yes. Online students. Yes, sir. Yes, sir. Yes, sir. Next, and that 3000 units is the indifference point between X and Y. That is, X and Y products make equal profits at 3000 unit volume. என்ன சொல்றாங்க? 3000 யூனிட்ஸ்ல பாக்குறப்ப ப்ராடக்ட் X 3000 யூனிட் சேல் பண்ணா ப்ராடக்ட் Y 3000 யூனிட் சேல் பண்ணா ப்ராஃபிட் என்னவா இருக்கும்ன்றாங்க? சேமா இருக்கும்ன்றாங்க. கரெக்டா? எந்த பாயிண்ட்ல? 3000 யூனிட்ஸ். அப்போ புரியுதா? இப்போ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து அந்த ஒரு பர்பஸுக்கு மட்டும் இல்ல, இதுக்கும் இப்படி கொடுக்கலாம். புரியுதா? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். என்ன சொல்றான்? 3000 யூனிட்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்றப்ப ப்ராடக்ட் எக்ஸோட ப்ராஃபிட் ப்ராடக்ட் ஒய்யோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும்ன்றாங்க? எப்படி இருக்கும்ன்றாங்க? சேமா இருக்கும்ன்றாங்க. இந்த கொஸ்டின் என்னுடைய சப்போர்ட் இல்லாம உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? கொஞ்சம் பாருங்க என்னன்னு பாரு. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறேன் பாரு. என்னன்னு சொல்றேன்? கான்ட்ரிபியூஷன், டோட்டல் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ராஃபிட்டா? எழுதலாமா? எழுதலாமா? அப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் ஆஃப் எக்ஸ் கிடைக்குமா? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் y மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் y மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் ஆஃப் y. ப்ராஃபிட் ஆஃப் எக்ஸும் ப்ராஃபிட் ஆஃப் yயும் எப்போ சேமா இருக்கும்? எப்போ சேமா இருக்கும்? 3000 யூனிட்ஸ். எழுதி இருக்கறேன் இங்க கீழ. Yes, sir. எழுதி இருக்கறேனா? இப்போ இப்படி எழுதலாமா? சார் எக்ஸ்ன்றது கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ் சார். அப்போ 3000 யூனிட்ஸ் கான்ட்ரிபியூஷன் எப்படி எழுதலாம்? 3000 into x 3000x. எழுதலாமா? எழுத முடியாது? எழுதலாம். F1ங்கிறது யாருடைய காஸ்ட்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் யாருடைய காஸ்ட்? x உடையது. மைனஸ் பண்ணா என்ன வரும்? 3000x ன்றது டோட்டல் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணா என்ன வரும்? Profit வரும். Profit of x at what point of time? At 3000 units point of time is equals to profit of y at அப்ப profit of y எவ்வளவு இருக்கும்? 3000y minus f2. 3000y minus f2. y என்றது we know that y is equals to 4/5 of x or 0.8x. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இந்த சைடு x ஈக்குவேஷன் அப்படியே இருக்கும். இந்த சைடு y க்கு பதிலா என்ன பண்ணுவ? 0.8x ன்னு போடுவ. மைனஸ் f1 also we know f1 is equals to 1800x. கரெக்ட்டா? இங்க பாரு ஒரே ஈக்குவேஷன்லயே இங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரு. f1 இருக்கு, x இருக்கு, y இருக்கு, f2 இருக்கு. கரெக்டா? இவ்வளவு எல்லாம் வச்சுட்டு நம்மளால ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியாது. ஒரு ஈக்குவேஷன்ல ஒரே வேரியபிள் தான் இருக்கணும். அப்போ ஒரு வேரியபிள் கொண்டு வா. 3000x பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. கரெக்டா? f1 is equals to 1800x. ஆமாவா இல்லையா? கால்குலேட் பண்ணாமா? இங்க இருக்கா? இங்க பாரு இருக்கா? சோ அதை எடுத்து என்ன பண்ணலாம்? f1 க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எவ்வளவு வருது? 1800x is equals to y க்கு பதிலா 0.8x ன்னு போடலாமா? எவ்வளவு வருது? 3000 into 0.8x எவ்வளவு வருது? 2400 மைனஸ் f2 க்கு பதிலா என்னன்னு எழுதலாம்? 1,50,000 minus f1. இந்த f1 க்கு என்ன எழுதலாம்? 1800x எழுதலாமா? 1,50,000 minus 1800x. ஏம்பா புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியல? இப்போ எல்லா ஈக்குவேஷனுமே எப்படி இருக்கு? ஈக்குவேஷன்ல எல்லாம் என்ன கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு? x கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல எத்தனை வேரியபிள் கால்குலேட் பண்ணு? இப்போ ஒரே ஒரு வேரியபிள். x சால்வ் பண்ணு, உனக்கு x என்ன கிடைக்கும்?
50 rupees கிடைக்கும். ஓகேவா? அப்போ y எவ்வளோ? 0.8x. எவ்வளோ y? 40. கரெக்டா? F1 எவ்வளோ? 1800 into x. அப்போ 1800 into 50 எவ்வளோ? எவ்வளோ? 90,000. 90,000. F1 plus F2 is equals to எவ்வளோ? 1,50,000. அப்போ F1 90,000 னா F2 எவ்வளோ வரும்? 1,50,000 minus 90 எவ்வளோ? 60,000. Okay, that's all. There is no inventory build-up as whatever produced is sold. Required to find out values of F1, F2 unit contribution called X and Y. அதான் கண்டுபிடிச்சோம் 50, 40, 90, 60. Okay, 50,000, 40,000, 90,000 and sorry 50 rupees, 40 rupees, 90,000 and 60,000. புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஒரு வாட்டி எழுதுனாதான் ஞாபகத்துக்கு இருக்கும். Done.
டன். டன். எழுதியாச்சா? டன். இதை எழுதியாச்சா?
எடுப்பா கொஸ்டின் நம்பர் 16 என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்? மல்டி ப்ராடக்ட் பிரேக் ஈவன் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஷட் டவுன் பாயிண்ட், இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ செல்லிங் பிரைஸ் டிசிஷன், ஃபிக்சேஷன் ஆஃப் செல்லிங் பிரைஸ். கொஸ்டின் நம்பர் 16 எடு. வாய்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பாரு. ஏன்னா இன்னும் ஒரு செஷன் இருக்கு, இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுக்கணும். ஓகே பாரு. An Indian soft drink company is planning to establish a subsidiary company in Bhutan to produce mineral water. என்ன வாட்டர்? மினரல் வாட்டர். ஓகே, நீ நினைக்கிற மினரல் வாட்டர் கிடையாது, நல்ல தண்ணியா தான் சொல்றான். Based on the estimated annual sales of 40,000 bottles of mineral water, cost studies produced the following estimates of the Bhutanese subsidiary. எவ்வளோ பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன்றாங்க? 40,000 பாட்டில்ஸ். எங்க இந்தியால இருந்து பூட்டான்ல போய் மினரல் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறான். 40,000 பாட்டில்ஸ் மினரல் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றான். ஓகே எஸ் பார், கொடுத்துருக்கிறான் பார், காஸ்ட் ஸ்டடி கொடுத்துருக்கிறான். டோட்டல் ஆனுவல் காஸ்ட் மெட்டீரியல் எவ்வளோ? 2,10,000. என்ன சொல்றான் பக்கத்துல? பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஆனுவல் காஸ்ட் விச் இஸ் வேரியபிள். மெட்டீரியல் காஸ்ட் என்னங்கிறான்? 100% வேரியபிள், பியூர்லி வேரியபிள்ங்கிறான். கரெக்டா? செகண்ட், லேபர் 1,50,000, 80% வேரியபிள், மீதி 20%. மீதி 20% ஃபிக்ஸட். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் 92,000, 60% வேரியபிள், 40% ஃபிக்ஸட். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் 35% variable. 40,000 rupees, 35% variable, 65% fixed. The Bhutanese production will be sold by the manufacturer representatives who will receive a commission of 8% of the sale price. என்னப்பா கமிஷன் கொடுக்கறேன்றாங்க, கரெக்டா? எவ்வளவு பர்சன்டேஜ்? ஆன் வாட்? டோட்டல் சேல்ஸ் சொல்ல என்ன சொல்றான்? செல்லிங் பிரைஸ்ல 8% கமிஷன்ங்கறான். அப்போ செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கமிஷன் என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். நம்பர் ஆஃப் யூனிட் சேல் சேஞ்ச் ஆச்சுன்னா டோட்டல் கமிஷன் என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். கரெக்டா? நம்பர் ஆஃப் யூனிட் சேஞ்ச் ஆனாலும் டோட்டல் கமிஷன் சேஞ்ச் ஆகும். செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆனாலும் டோட்டல் கமிஷன் என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். ஓகே, no portion of the Indian office is allocated to the Bhutanese subsidiary. You are required to compute the sale price per bottle to enable the management to realize an estimated 10% profit on sale proceeds in Bhutan. எப்படி செல்லிங் பிரைஸ் டிசைட் பண்ண சொல்றாங்க? டோட்டல் காஸ்ட் காட்டிலும் 10% வெயிட் பண்ணு. 10% ஆன் காஸ்டா இல்ல 10% ஆன் சேல்ஸா? 10% ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ். புரியுதா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணு. நம்ம என்ன பண்ணணும்? செல்லிங் பிரைஸை டிட்டர்மைன் பண்ணும். அதனால ஐ ஹவ் அசியூம்டு எஸ் as செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட். வேற வழி இல்ல. ஒண்ணு டோட்டல் சேல்ஸை நீ அசியூம் பண்ணணும், இல்லைன்னா செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்டை நீ அசியூம் பண்ணணும். ஐ எம் அசியூமிங் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் as எஸ். டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்போ? சார் 40,000 சார் இன்டூ எஸ் எவ்வளோ வருது? 40,000 எஸ். இது பேர் என்ன? டோட்டல் சேல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல் எவ்வளோ? 2,10,000 into 100%, 2,10,000 வேரியபிள் காஸ்ட் பத்தி போடுறேன். லேபர் எவ்வளவு வருது? 1,50,000ல 80% வேரியபிள் காஸ்ட்னா 20% என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல 92,000ல 60% வேரியபிள் காஸ்ட்னா மீதி ஃபிக்ஸட் காஸ்ட். மீதி இருக்குது எவ்வளோ? 36,800. 36,800 is your fixed cost.
administrative overheads 40,000 into 35%, 14,000 variable cost na 26,000 எவ்வளோ fixed cost. ஏன்பா போட்டாச்சா? எஸ் எஸ். கமிஷன் எப்படி கொடுத்துருக்கான்? சேல் பிரைஸ் மேல 8%. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? எஸ் 8% 0.8s 0.08s கரெக்டா? 0.08 எஸ் இன்டு டோட்டல் எவ்வளோ? 40,000. அப்ப எவ்வளவு வரும்? 3,200 எஸ் கரெக்டாப்பா? 3,200 எஸ் will be your commission. அப்போ சொல்லு 40,000 சேல்ஸ்ல இருந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன். என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன். பார் கொடுத்துருக்கிறேன் பார் சார். 36,800 எஸ் மைனஸ் 3,99,200 வரும். எப்படி வரும்? இதோ இங்க கொடுத்துருக்கிறேன் ஸ்டெப்ஸ். 40,000 எஸ்ல இருந்து 3,99,000 பிளஸ் 3,200 எஸ்ங்கிறது யாரு? வேரியபிள் காஸ்ட். இது யாரு? சேல்ஸ். மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதோட டெரிவேஷன் கீழே கொடுத்துருக்கு. ஓகேவா? ஒரு வாட்டி பார்த்தா புரியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? பிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கா? டோட்டல் பிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு வருது? 30,000 36,800 பிளஸ் 26,000 எவ்வளவு வருது? 92,800. 92,800. அப்போ கான்ட்ரிபியூஷன்ல இருந்து மைனஸ் பண்ணா பிக்ஸ்ட் காஸ்ட். அப்போ என்ன ஆகும்? 36,800 மைனஸ் 3,99,200 மைனஸ் 92,800. மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? ஆட் ஆயிடும். அப்போ 36,800 எஸ் மைனஸ் 4,92,600. இப்போ புரிஞ்சுதா? புரியலையா? நெக்ஸ்ட் we know what we know sir. Profit is equals to 10% on sales. சேல்ஸ் எவ்வளோன்னு சொன்னேன்? 40,000 எஸ். ஆமாவா? கரெக்டா? அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 10% on 40,000 எஸ். அப்போ எவ்வளோ வரும்? 4,000 எஸ். இது அப்போ சார் இதுவும் ப்ராஃபிட் இதுவும் ப்ராஃபிட். கரெக்டா? ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ண என்ன வருது சார்? 4,000 எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 36,800 minus 4,92,000. Profit is equals to profit. கரெக்டா? அப்போ ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? S happens to be 15. S happens to be 15. செல்லிங் பிரைஸ் வந்துச்சு அப்படின்னா பெட்டர் அசியூம் செல்லிங் பிரைஸ் யூனிட் as S. அசியூம் பண்ணிட்டு நீ மார்ஜினல் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு நீ கால்குலேட் பண்ண பாரு. இல்லைன்னா சிக்குவ. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்? break-even point in rupees. Calculate the break-even point in rupees sales. Also in number of bottles. Break-even point rupees li venum. Number of units li venum. Assumption that sale price is said to be 14 rupees per bottle. இப்ப என்ன கொடுத்துட்டான்? சேல் பிரைஸ் கொடுத்துட்டான். எவ்வளோன்ட்டான்? 14. சேல் பிரைஸ் மாறிச்சுன்னா என்ன மாறும்? என்ன மாறும்? கமிஷன் மாறும். கரெக்டா? கமிஷன் மாறுச்சுன்னா என்ன மாறும்? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் மாறும். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் மாறுச்சுன்னா என்ன மாறும்? கான்ட்ரிபியூஷன் மாறும். புரியுதா? எஸ் எஸ். செல்லிங் பிரைஸ் இங்க கொடுத்திருக்கிறது வேரியபிள் காஸ்டா இல்ல அப்படின்னா பிக்சட் காஸ்டா? கமிஷன் வேரியபிள். கரெக்டா? கமிஷனை எப்படி லிங்க் பண்ணிருக்கிறான்? செல்லிங் பிரைஸ்க்கு லிங்க் பண்ணிருக்கான். செல்லிங் பிரைஸ் கம்மியாச்சுன்னா கமிஷன் என்னவாகும்? கம்மியாகும். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் என்னவாகும்? கம்மியாகும். கரெக்டா? வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்னா இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் யுவர் வேரியபிள் காஸ்ட் இன்க்ளூடிங் கமிஷன். அப்போ கமிஷன் பெர் யூனிட் என்னவாகும்? கம்மியாகும். கம்மியாச்சுன்னா நோ டவுட் தட் யுவர் வேரியபிள் காஸ்ட் வில் கம் டவுன். வேரியபிள் காஸ்ட் கம்மியாச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்னவாகும்? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்னவாகும்? அதிகமாகும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அதிகமாச்சுன்னா பிவி ரேஷியோ என்னவாகும்? அதிகமாகும். அப்போ இங்க ஏன் இப்ப என்ன புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? டோட்டல் கமிஷன் வந்து இங்க வேரியபிள் காஸ்ட் மட்டும் கிடையாது, சேல் பிரைஸ் கூட லிங்க் பண்ணிருக்கிறான். அப்போ கமிஷன் வந்து டோட்டல் யூனிட்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும் சேஞ்ச் ஆகாது, செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகுது. புரியுதா? ஆல்ரெடி செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு 14 ருபீஸ்க்கு. வேரியபிள் காஸ்ட் என்னவாகும்? இப்போ சேஞ்ச் ஆகும்.
அப்போ பிவி ரேஷியோ என்னவாகும் உனக்கு சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய பிவி ரேஷியோ செகண்ட் கொஸ்டின்ல வருமா வராது, ஆப்வியஸா வராது. அது கொஸ்டின்ல கேட்கல, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காக வேண்டி இதெல்லாம் நீ திங்க் பண்ணும். ஓகே எஸ் சரி சொல்லு. வேரியபிள் காஸ்ட் கால்குலேட் பண்ணுமா? ஏன்னா செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னா யார் சேஞ்ச் ஆயிருப்பாங்க? யார் சேஞ்ச் ஆயிருப்பாங்க? கமிஷன் சேஞ்ச் ஆயிருப்பாங்க. கரெக்டா? ஒருத்தன் இந்த டைம்லயே பண்றானா பாரு. அப்போ மறுபடியும் வேரியபிள் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணு. மெட்டீரியல் எவ்வளோ? 2,10,000. லேபர் எவ்வளோ? 1,20,000. வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் எடுக்கிறேன் நான். ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளோ? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் 52,000 55,200. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் அதே 14,000 தான் இருக்கும். கமிஷன் என்ன ஆயிருக்கும் இப்போ? 40,000 இன்டூ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 14 இன்டூ 8%. கமிஷன் எவ்வளோ இருக்கும்? 44,800. அப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 4,44,000. ஃபார் how many units? 40,000 units. இப்போ வேரியபிள் காஸ்ட் எவ்வளோவா இருக்கும்? 11.10. ஓகேவா சார்? அப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எவ்வளோ சார் இருக்கும்? செல்லிங் பிரைஸ்ல இருந்து 14 மைனஸ் பண்ண, சாரி 14ல இருந்து வேரியபிள் காஸ்ட் 11.1 மைனஸ் பண்ணா கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வரும்? 2.9. ஓகே, அப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது? 2.9 டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் எவ்வளவு? 14 இன்டூ 100 போட்டோன்னா எனக்கு எவ்வளவு வருது? 20.71% இஸ் மை பிவி ரேஷியோ. பிஇபி எவ்வளவு வரும்? பிஇபி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எந்த சேஞ்சஸும் இல்லை. பாயிண்ட் நம்பர் ஏல என்ன ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கால்குலேட் பண்ண? 92,000 டிவைடட் பை பிவி ரேஷியோல 20.71. உனக்கு என்ன கிடைக்கும்? பிஇபி சேல்ஸ் கிடைக்கும். எவ்வளோ? 4,48,309. 4,48,309ன்றது டோட்டல் பிஇபி சேல்ஸ். ஒரு யூனிட் எவ்வளவு ரூபாய் வருது? 14 rupees வருது. அப்போ 4,48,000 டிவைடட் பை 4,48,309 டிவைடட் பை 14 போடு. எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? டெசிமல் டிஃபரன்ஸ் வரலாம். 32,000 22. This is due to decimal aspect. The units will be 32,000 units. ஏம்பா புரிஞ்சுதா? இப்படிதான் இருக்கும். இதே மாதிரியே கொஸ்டின் என்ன? 007 கொஸ்டின் மேல இருக்குது பாரு. கொஸ்டின் நம்பர் 15. சேம் எக்ஸாக்ட் டிட்டோ. புரியுதா? இனி யார் இருக்காங்க? கீ ஃபேக்டர் எடுக்கணும், மேக் ஆர் பை எடுக்கணும். ஓகே, அக்செப்டிங் ஆஃபர் அது ஒன்றும் பிரச்சனை, அது தூக்கிட்ட உன்னோட கொஸ்டின்ஸ்ல இருந்து. பட் பாஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ்ல என்ன இருக்குதோ அது பார்க்கலாம். ஓகே, கோ அண்ட் கம் பேக். இன்னும் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா மார்ஜினல் காஸ்டிங் முடிஞ்சு. ஒண்ணு இருக்கும், இதுல மார்ஜினல் காஸ்டிங்ல காஸ்ட் ஷீட் போடுறது, அது நாளைக்கு எடுப்பேன். ஓகே, அது இன்னைக்கு முடியாது, அதுக்கு 1 மணி நேரம் வரும். என்கிட்ட தெம்பில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம்.